எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்து அட கடவுளே என்னாச்சு மார்க்கெட்டு, ஏன் இப்படி திடீர்னு காலையில் ஃப்ளாட்டாக இருந்த மார்க்கெட் இப்படி வீழ்ச்சி அடைய என்ன காரணம்? ஒருவேளை இந்த ஐஎக்ஸ் 26% இன்னைக்கு தொடர்ந்து லோயர் ஃபீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கே, அது ஒரு காரணமா அப்படின்னா அது கிடையாது. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டே கார்ப்பரேட் கம்பெனிகள்னால தான் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது சில கம்பெனிகளில் இந்த மாதிரி அமலாக்கத்துறை ரெய்டு போச்சு, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வரும்பொழுது அந்த பங்குகள் மட்டும் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தகவல், யாருமே எதிர்பார்க்கல, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒரு தகவல். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா அல்லது என்ன பிரச்சனை? கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கே ஒன்றும் புரியல. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் திடீர் சரிவடைஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானி அவர்களுடைய சொத்துக்கள், அவருடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. நல்லவேளை இவருடைய கம்பெனிகள் மார்க்கெட்டில் பெருசாக வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னாலுமே இந்த கம்பெனி எல்லாம் எவ்வளவு தூரம் இன்னைக்கு இறங்கியிருக்குன்னா, இந்த ரிலையன்ஸ் பவர் ஏதோ ஒரு காரணத்தினால கரெக்டாக ஒரு வருஷமாக ஒரு 111% கரெக்டாக மேல் நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த நேரத்திலே இன்னைக்கு முதல் நாள் 5% என்பது இறங்கியிருக்கு. அது நல்ல வேலை, அதனுடைய அப்பர் லோயர் சர்க்கியூட் லிமிட் 5% காட்டி ஏதோ தப்பிச்சிடுச்சு. அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு குரூப் கம்பெனி ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, அந்த பங்குமே தொடர்ந்து சரிவடைஞ்சு அவனும் இப்போ லோயர் ஃபீஸில் இருக்கான். ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னா, இந்த கம்பெனியிலிருந்து அடுத்தது என்ன தகவல் சொல்கிறாங்க, அமலாக்கத்துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பல 100 கம்பெனிகளில் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளில் இந்த மாதிரி அமலாக்கத்துறை ரெய்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது மறுபடியும் போய் தோண்டி எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு தேதியில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பி சூடாக இருக்கும்போது போய் பிடிச்சோம்னா சூடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இந்த தேதியில் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கு இந்த பங்குகள் 5% இறங்கியிருக்கான். ஆனாலும் பாருங்க, பெருசாக அடி வாங்கினது யாருன்னா இந்த ஐஎக்ஸ் 26% இறங்கியிருக்கு. அதுக்கும் காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐஎக்ஸ் அப்படின்றது 2% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்க தொடர்ந்து 100 கோடி பக்கத்தில், அது இதுக்கு முன்னாடி ஒரு 70-80 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 3 குவார்ட்டரில் 100 கோடிக்கு மேலே லாபம் செஞ்சு கொண்டு இருந்த பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் 25%, தற்போது தான் 52 வீக் ஹை பக்கத்தில் போன பங்கு அப்படியே 25% கீழே விழுந்து இப்போ ட்ரேட் ஆகிறதா 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. ஏன்? அதாவது இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் சிஇஆர்சி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எலக்ட்ரிசிட்டியை வாங்கி விற்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகளை எல்லாத்தையுமே ஒன்னாக்கிடுங்க மீன்ஸ் ப்ரைஸ் டிஸ்கவரி, எல்லா எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒரே ப்ரைஸில் டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அப்படி பண்ணும் பொழுது இவ்வளவு நாட்களாக ஒரு மோனோபாலி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு காலத்தில் அப்படித்தான் பெரிய ஆளாக அந்த செக்டர்லேயே அவங்க தான் பெரிய ஆளாக தனித்துவமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் காம்படிஷன் வந்தங்காட்டி அவங்களுடைய விலை என்பது வீழ்ச்சி அடைஞ்சுது. ஸோ ஐஎக்ஸ் தனித்து செயல்படும் பொழுது அவங்களுடைய ப்ரைஸ் டிஸ்கவரி அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். இதனால் அவங்க ஹை ஃபீஸ் என்பது அவங்களால வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இருந்து கொண்டு வந்திருந்த நிலைமையில் இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுகளையும், அது ஒன்றும் பெருசாக 50-100 கிடையாது, ஒரு 3 எக்ஸ்சேஞ்சு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ப்ரைஸை கன்சால்டேட் பண்ணி மார்க்கெட் கப்ளிங் பண்ணுங்க அப்படின்னு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்ட ஒரு காரணத்தினால இந்த ஐஎக்ஸ் ஷேர்னுடைய அந்த கம்பெனியினுடைய லாபம் குறைஞ்சு விடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு ஒரு 26% என்பது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? புலி வருதுன்னு சொல்லிட்டு இந்த பங்கை ரொம்ப காலமாக ரொம்ப வாலட்டிலிட்டியாக வச்சுருந்தாங்க. அது இறங்குறதுக்கும் சரி ஏறுறதுக்கும் சரி, இறங்குறதுக்கும் சரி ஏறுறதுக்கும் சரி. இதுக்கு என்ன காரணம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, இது இம்ப்ளிமெண்ட் எப்போ ஆக போகுது, இந்த மினிஸ்ட்ரி ஏதாவது எங்காவது ஒரு பப்ளிக்கில் பேச போகும்போது இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா டொயிங் இறங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேலே ஏறும். அப்புறம் மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா டொயிங் இறங்கிடும். இப்படி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இத்தனை நாளாக ஆடிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 25% என்பதை இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு கீழே இன்னைக்கு இறங்குறதுக்கு மிக முக்கிய காரணம். நண்பர்களே, இந்த கொடுமையை பார்த்தீங்களா? இன்னைக்கு ஐடிகளில்
இன்ஃபோசிஸை பிடிச்சி அடி வெளுத்து விடுவாங்க, ஏன்னா அதனுடைய ரிசல்ட் சுமாராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா, நான் ஐடியில் இன்ஃபோசிஸ் அடிக்கல தம்பி, அதுக்கு பொதுவாக கைக்கு எசவா சிக்கினாங்க ஒரு 2-3 பேர், அவங்கள பிடிச்சி அடிச்சு விட்டேன்னு மார்க்கெட்டில் இந்த கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் போன்ற மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஐடி பங்குகளை பிடிச்சி 8%, 6% இறக்கி விட்டுருக்காங்க. ஒரு நண்பர் கேட்குறாரு, சரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து ஹெவியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை எஃப்ஐஸ் எல்லாருமே செல் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக செல்லிங்க்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் பையிங்கில் யாருமே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படித்தான் ஆகும். எப்படி ஐஎக்ஸ் 26% வாங்கறதுக்கு பெருசாக ஆளுகளே இல்லை, விற்கிறவங்க அங்கே கோடி கணக்கில் இருக்கிறாங்க. குப்புன்னு காலையில் 169 ரூபாயிலிருந்து லோயர் ஃபீஸ் ஓப்பன் பண்ணி விட்டா மறுபடி உழுகுது, லோயர் ஃபீஸ் ஓப்பன் பண்ணி விட்டா மறுபடி உழுது, இப்படியே உளுந்து 139 ரூபாயில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 26%. இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்போ இந்த ஐஎக்ஸை பார்த்து கேட்குறாங்க, அப்போ மார்க்கெட் கப்ளிங் பண்ணிட்டா உன்னுடைய லாபங்கள் 25% குறைஞ்சிருமா? ஒரு குவார்ட்டருக்கு 100 கோடிக்கு மேலே நீ லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அடுத்த குவார்ட்டர்களில் இருந்து நீ வெறும் 75 கோடி தான் லாபம் பண்ணுவியா? அந்த மாதிரி குறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிகிட்டே இருக்கில்ல, வாங்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுலேயும் ஒரு லக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர் பவர் மற்றும் அனில் அம்பானி குரூப்பினுடைய கம்பெனிகளுக்கு அது வெறும் 5% தான் லோயர் ஃபீஸ் அப்பர் ஃபீஸ் அப்படின்ற லிமிட்டு. அதனால் அவங்க 2 பேரும் வெறும் 5% தான் இறங்குனாங்க. ஆனாலும் துரதிருஷ்டவசம் இந்த ஐஏஎக்ஸ் அப்படின்ற பங்கு எஃப்என்டோ செக்மெண்ட்டில் இருக்குது. அப்போ எஃப்என்டோ செக்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போய் ரீச் ஆச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தினால தான் 26% இன்றைக்கி இறங்கியிருக்கு. சமீபத்தில் இப்படி ஒரே நாளில் 26% இறங்கின பங்குகளை பெருசாக நம்ம பார்க்கல, இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்றைக்கி இன்னொரு ஷேர் மிகவும் ஃபோக்கஸில் இருக்குது. அதாவது எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் சில நியூஸ்கள் வந்த சமயத்தில் திடீர்னு டவுன் ஆகி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி இருந்தாலும் -1% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த எஸ் பேங்க்கில் கொஞ்சம் ஸ்டாக்குகள் அப்படின்றத அக்வஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எஸ் பேங்க்லேயுமே இன்றைக்கி என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அனில் அம்பானிக்கு அவருடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போய்கிட்டு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய இன்ஸ்பெக்ஷனில் இந்த எஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதில் சேர்த்து விடுறாங்க. நேற்று தான் ஐசிசி பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் ஒன்று பார்த்துருந்தோம். ஐசிசி பேங்க்கில் முன்னாள் சிஇஓன்னு நினைக்கிறேன், அவங்க ஏதோ ஒரு வீடியோகானுக்கு கடன் அப்ரூவல் பண்ணதில் சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ரோப்பு போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து எஸ் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட ரெய்டாக போய்கொண்டிருக்கு. ஸோ கார்ப்பரேட் கம்பெனிகளில் இப்போ சமீபத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நியூஸ்கள் வந்ததுனால இந்த 25,000 அப்படின்ற அருமை பெருமை நிஃப்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ட்ரேடர்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மேலே போன நிஃப்டி அப்படியே கொஞ்சம் கீழே வந்து 25,000க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த அனில் அம்பானி அவர்களுடைய தகவல், ஐஇஎக்ஸ்னுடைய தகவல் மற்றும் மார்க்கெட் இப்படி நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அப்படியே திரும்பி ஒரு 148 பாயிண்ட் பக்கம் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுதே மனசே இல்லை. இன்னைக்கு என்னடா இவனு இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு ரொம்பவுமே துக்கமாக இருக்குது. இந்த சமயத்தில் ரிசல்ட்டுகள் வேறு எந்த தகவலுமே பார்க்குறக்கே மைண்டே இல்லைன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி மார்க்கெட் இப்படி பண்ணி விட்டானுங்களே அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் ரிசல்ட்டுகளுடைய சீசன்னால் என்ன ஆயிருக்கு, நேற்று ரொம்பவுமே முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோட்டார், எப்படித்தான் இந்த பேரை கண்டுபிடிச்சி வச்சாங்கன்னு தெரியல, ஃபோர்ஸ் மோட்டார்னு அந்த பங்கு போய்விட்டது. இப்போ கூட சமீபத்தில் இந்த 2025 தொடக்கத்தில் 6,000 ரூபாய் அப்படின்றது இருந்தது. இப்போ 19,572ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்னதான் தம்பி உன் பேர்லாம் ஃபோர்ஸ் மோட்டார் தான், பட் என்ன நீங்கள் ரிசல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது போன குவார்ட்டரில் 435 கோடி லாபம், இந்த குவார்ட்டரில் சேல்ஸ் என்பதும் குறைஞ்சிருக்கு, லாபம் என்பதும் குறைஞ்சதாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் குவார்ட்டரோட பார்த்தாலும் சரி, இயர் ஆன் இயர் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, அதுலேயும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங் ரிசல்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனி இப்படி ப்ராஃபிட்னு கொடுத்தோன்னே மார்க்கெட் குஜல் ஆகிட்டு இவனை இவ்வளோ தூரம் தூக்கி விட்டுருக்கு. இனி மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்டு விட்டதுனால இனி இதை தாண்டி மறுபடியும் ஃபோர்ஸாக போகிறானா அல்லது இதுக்குள்ளேயே ஒரு 2-3 மாதம் சுத்த போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் தான் தெரியும்.
பட் இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்னால அருமையாக நல்ல மகிழ்ச்சியாக கொடுத்த பங்கு அப்படின்னா பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் தான். அதில் இந்த ஃபோர்ஸ் மோட்டார் அப்படின்ற பங்கு ஒன்று. நாளைக்கும் பெரிய பெரிய ஆளுகளினுடைய ரிசல்ட் இருக்குங்க நண்பர்களே. அதுலேயும் வந்து இந்த அதானி குரூப் ஒன்று இருக்குது, கனரா பேங்க்கு, அதே மாதிரி இந்த ஆர்இசி, பஜாஜ் ஃபைனான்ஸு, சிஜி பவர்னு அதுலேயும் நாளைக்கு நிறையா வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் இருக்குது. இன்னொரு நண்பருக்குமே ஒரு சோதனை, ஒரு வேதனை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு மட்டும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. அது லாபம் இருக்கிறவங்களும் சரி, நஷ்டம் இருக்கிறவங்களும் சரி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குங்க. ஆனால் எனக்கு இது சில நாட்களுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மார்க்கெட் கேரியர்லேயே இந்த மாதிரி ஒரு சோகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லை. இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு நான் எல்லாமே லாஜிக் படி தான் பார்த்து பண்ணுறேன். அதில் அவங்களுடைய ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னாக்கா போன குவார்ட்டரில் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கையில் இருந்த 2000 ஷேரை விற்றுட்டார். இவர் விற்ற உடனே அந்த பங்கு கீழே இறங்கிடுச்சு. ஓகே, டெசிஷன் கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காப்புல. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் நல்லா யோசிச்சுங்க, 2000 ஷேர் 141 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு விற்ற பிறகு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து 155 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க. இப்படி 2-3 நாள்லேயே நம்மளை வேதனைப்படுத்தினாங்கன்னா என்னதான் பண்ணுறது, இதுக்கு ஒரு மருந்தே இல்லையா ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பல பேர்த்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். விற்றா அவன் பாட்டுக்கு ஏறிடுறான், வாங்கினா இறங்கிடுறான், என்னதான் பண்ணுறது நண்பர்களே. இந்த ஃபைசர் அப்படின்றது வந்து 0.66% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இன்னுமே ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் அப்படின்றத வச்சுருக்கான். இந்த பங்கில் வந்து கடன் என்பதே இல்லை. கடன் இல்லை, அட ஒரு 2-3% டிவிடெண்ட் கொடுத்தா கூட சந்தோஷமாக இருக்குமேன்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அது 0.66% அப்படின்றதான் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு. இந்த பங்கு தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல வேலையை பார்த்துருக்கான். இந்த ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்பொழுது தன்னுடைய 52 வீக் லோவிலிருந்து தன்னுடைய 52 வீக் ஹை பக்கத்தில் வந்திருக்கான். எத்தனையோ பேர்த்துக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏறாமல் இன்னும் கீழேயே காலடிக்கலையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபைசர் அப்படின்றது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு, கடன் இல்லாத பங்கு. தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஏறி ஒரு 1 இயர் ஹை பக்கத்தில் வந்துட்டு சமீபத்தில் கடந்த ஒரு மாதமாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 6000 ரூபாய் இந்த பங்கு. ஸோ மேலே உச்சியில் என்ட்ரானவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு திரும்பி தன்னுடைய ஹை போர்மா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. புதிய உச்சம் போகுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது கேள்வி. ஸோ மேலேருந்து கீழே விழுந்த பங்கு டிவிடெண்ட் கொடுக்குதா, லாபம் செஞ்சு கொண்டு இருக்கிறதா, அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து தன்னுடைய 52 வீக் ஹை வந்தால் போதும் தான் இங்கே நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரும்பாலும் என்ட்ராகிறது கீழே என்ட்ராகி மேலே வர இடத்துல ஏதாவது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ போட்டு தான் யாரும் பார்க்கணும் அப்படின்றதான் பொதுவாக மார்க்கெட்டினுடைய ஒரு ப்ராஃபிட்டல் ஸ்ட்ராட்டஜி. அதை விட்டுட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் பொழுதோ அல்லது கரெக்டாக இந்த உச்சியில் போய் எடுக்கும் பொழுதோ அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அந்த ஸ்டாக்குக்குள்ளே மொமெண்டம் இருந்துச்சுன்னா ஓகே, அப்புறம் மொமெண்டம் இல்லைனாக்கா என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அடுத்த குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுக்குறான் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைக்குதா அப்படின்ற ஒரு பார்க்கணும். இல்லைன்னா டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு பிக் கேண்டில், லாங் கேண்டில் ஒன்று போட்டிருக்கானா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த லாங் கேண்டில் ஒரு 10-15% இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அடிவாரத்துக்கு வரும்போது திரும்பி 15% ஏறுவானா அல்லது இன்னொரு 15% இறங்குவானா, அந்த மாதிரி வால்ட்டெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த ஃபைசர் அப்படின்றது தற்போதைய நிலைமையில் தன்னுடைய வீழ்ச்சியை மீட்டெடுத்த ஒரு பங்காக தான் இருக்குது. இனி அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் அவன் என்ன ஆவானே தெரியும். நண்பர்களே, மார்க்கெட்டில் அப்பப்போ ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ன்றது ஃப்ரீயாக தருவாங்க. ஒன்றா அதை மார்க்கெட்டில் விற்று காசாக்கிக்கணும், இல்லைன்னா அந்த பங்கு ஓரளவுக்கு இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயாக கிடைச்ச ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை அடிஷ்னலாக காசு கொடுத்து அதை ஷேராக கன்வெர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே பண்ண முடியாது. அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை மார்க்கெட்டில் விற்கிறக்கு வேணால் பிளாட்ஃபார்மில் விற்க முடியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டேஸாக ஓப்பனாக இருக்கும், அப்புறம் க்ளோஸ் ஆகிரும், அங்கே விற்க முடியாது. அப்புறம் பேங்க் மூலியமாக தான் அடிஷ்னலாக பணம் கட்டி ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது அப்ளை பண்ணியிருக்கலாம். நீங்கள் புரோக்கர்னுடைய ஹெல்ப் எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரோக்கர்கிட்ட கேட்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுக்கும் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு, அந்த குறிப்பிட்ட ரெக்கார்ட் டேட்டில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க.
அப்படி கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விற்று விடுறதுக்குன்னு ஒரு லாஸ்ட் டேட் இருக்கும். இங்கே ஆகஸ்ட் 6ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி விற்கணும். ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 1. அப்படி விற்கிறக்கு மறந்துட்டாக்கா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஷேராக மாற்றணுன்னாக்கா பேங்க் மூலியமாக அப்ளை பண்ணணும். அது அடிஷ்னலாக எவ்வளோ பணம் கட்டணும்? ஒரு ஷேருக்கு 230 ரூபா அப்படின்றது கட்டணும். அப்படி கட்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது ஆகஸ்ட் 11. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாம் 0 ஆகிடும். இதே மாதிரி தான் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு, அதுக்கும் 120 ரூபா என்பது அடிஷ்னலாக பணம் கொடுத்து பேங்க் மூலியமாக அப்ளை பண்ணுறது அப்படின்றது. அதுவே ஃப்ரீயாக கிடைச்ச ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை மார்க்கெட்டுக்குள்ளே விற்கணும் அப்படின்னாக்கா ஆஃபர் ஓப்பன் ஆகிறது 6ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது 14. ஸோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவலுங்க நண்பர்களே. அந்த பங்கை வச்சுருக்கிறவங்க இந்தந்த டேட்ஸை ஒரு நிமிஷம் வீடியோவை நிறுத்தி அது என்னென்ன டேட் எப்படி போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். நன்றி, வணக்கம்.